அமைதி இப்போ உள்ள மனுஷங்களுக்கு ரொம்பவே தேவைப்படுற விஷயம். சிலருக்கு கொஞ்சமாக தேவைப்படலாம், சிலருக்கு நிறையாவே தேவைப்படலாம். சரி, அந்த அமைதி எங்கே கிடைக்கும்? ஒன்றும் இல்லைங்க, நம்ம சில இடத்துல பேசாமலே இருந்தாலே நம்மளுக்கு அமைதியாக இருக்கலாம். அது எப்படிங்கிறத பற்றி ஒரு 10 விஷயங்களை ஒரு குரு சொல்லியிருக்காரு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் கேட்க போகிறோம். இந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்பட்றேன். பிடிச்சிருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது அறிவுக்கடல். நான் உங்கள் ஆர்கே. குரு சொல்கிற முதலாவது விஷயம், உங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி முழுசாக தெரியாமல் அதை பற்றி பேச ஆரம்பிக்காதீங்க. அப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இல்லாட்டினாலும் உங்களை பின்னாடி விட்டுட்டு சிரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையும் அது உடைச்சிரும். ஒரு விஷயத்தை பற்றி உண்மையை தெரியாமல் எங்கேயும் பேசாதீங்க, எதுக்கும் பேசாதீங்க, அவ்வளவுதான். குரு சொல்கிற ரெண்டாவது விஷயத்தை பற்றி பார்ப்போம். உங்களோட கீழே இருக்கிறவங்க தாத்தி பேசி நீங்கள் எப்பயுமே மகானாக முடியாது. அது வயசாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, அவங்கள தாழ்த்தி எப்பயுமே பேசாதீங்க. பெரிய ஆள் ஆகணும்னா சின்னவங்களுக்கு கூட மரியாதை கொடுத்து பழகணும். இதனால் அவங்களுக்கு சரி, பார்க்குறவங்களுக்கு சரி, நம்ம மேலே தானாகவே மரியாதை வர ஆரம்பிச்சிடும். குரு சொல்கிற மூணாவது விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஒருத்தவங்க நம்ம மேலே தேவையில்லாமல் கோவப்படும்போது கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது. உங்கள் மேலே தவறு இல்லாத பட்சத்தில் தேவையில்லாமல் கோவப்படும்போது கோவப்பட்டவங்களே அவங்களோட தவறை உணர்ந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருத்தவங்க கோவப்படும்போது அமைதியாக இருக்கும்போது நம்ம பெரிய ஆளாகவும் ஆக மாட்டோம், சின்ன ஆளாகவும் ஆக மாட்டோம். அப்படி அவங்க பேசுகிறத உங்களால் தாங்கிக்க முடியலைன்னா அமைதியாக அந்த இடத்த விட்டு நகர்ந்து வர்றது தான் நல்லது. அதுக்கு நீங்களும் கோவப்பட்டீங்கன்னா உங்களோட உறவில் அதிகமான பாதிப்பு வரும். ஏன்னா யார் கோவப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாக இருக்கும். குரு ஒரு கதையை உதாரணமாக சொல்கிறாரு. எங்கிருந்தோ அந்த பாம்பு ஒரு பட்டறையில் பூந்துருச்சு. அது நகர்ந்து போகும்போது ஒரு கத்தி மேலே பட்டுடுச்சு. தன்னை தாக்கின கத்தியை அது தாக்க நினச்சிச்சு. அதனால் அந்த கத்தியை சுற்றி வேகமாக அது உடம்புனால முறுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதனால் அது 2 துண்டாகி அங்கேயே இறந்து போயிடுச்சு. அந்த கத்தி போல தான் நம்மளோட கோபமும். நம்மளுக்கே தெரியாமல் நம்மளை அது அழிக்கக்கூடிய சக்தி பெற்றது. இதிலேருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழியை தான் குரு சொல்கிறாரு. நம்மளுக்கு கோபம் வரும்போதெல்லாம் இதை பற்றி நினச்சி பார்க்கணும். இந்த கோபம் நம்மளுக்கு நியாயமானதா, நம்ம பேசணுமா அப்படின்னு தான் யோசிக்கணும். அப்படி யோசிக்கிறதுனால உங்களுக்கு அமைதியும் கிடைக்கும், ஒரு தெளிவான முடிவும் கிடைக்கும். குரு சொல்கிற 4வது விஷயத்தை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத சில பிரச்சனைகளில் தலையிடாதீங்க. உதாரணத்துக்கு 2 பேர் அடிச்சுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி போய் சமாதானங்கிற பேரில் உங்களுக்கு மூக்க நுழைக்காதீங்க. இதனால் பாதிப்பு உங்களுக்கு கூட வரலாம். சமாதானங்கிற பேரில் அடுத்தவங்களோட வாழ்க்கையில் நுழையிறது அநாகரிகம் மட்டும் இல்லை, அது நம்மளுக்கே கூட பாதிப்பாக கூட இருக்கலாம். ஒருத்தவங்க கூப்பிடாம அவங்களோட பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறது தவறான விஷயம்னு குரு சொல்கிறாரு. குரு சொல்கிற 5வது விஷயத்தை பற்றி பார்க்கலாம். உங்களோட வார்த்தைகள் சில பேரை காயப்படுத்தலாம். அதனால் பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசுகிறது நல்லது. ஒருத்தவங்களை பற்றியோ அல்லது அவங்களோட குடும்பத்தை பற்றியோ தவறாக பேசும்போது நீங்கள் தான் தவறான மனிதராக தெரிவிங்க. வேகமாக பேசுகிறத விட்டுட்டு பொறுமையாக அமைதியாக புரியும்படியாக பேசுகிறது நல்லது. அதிகமாக பேசுகிறது ஆபத்தான விஷயங்களில் ஒன்று. சில சமயம் அதிகமாக பேசுகிறதுனாலேயே சில உறவுகள் முறிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரு சொல்கிற 6வது விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஒருத்தவங்க இல்லாத சமயத்தில் அவங்கள பற்றி அடுத்தவங்க தவறாக சொல்லும்போது அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அவங்கள பற்றி நீங்களும் மனசில் பட்டதை சொல்லும்போது அது 1க்கு 2ஆக திரிச்சு அவங்கக்கிட்டே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எப்பொழுதும் நம்மளை சுற்றி நல்லவங்க மட்டுமே இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறது முட்டாள்தனம். ஒருத்தவங்கள்ட்ட குறை இருக்கும்போது அதை நேருக்கு நேராக அவங்கள்ட்ட சொல்கிறது ரொம்ப நல்லது. இதனால் மரியாதையும் மதிப்பும் நம்ம மேலே கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரு சொல்கிற 7வது விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஒருத்தவங்க உங்களோட கஷ்டம் நஷ்டம் இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் இருக்கும் பொழுது அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறது அநாகரிகம் மட்டும் இல்லை, பயனில்லாதது கூட. அது உறவாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி. அப்படி உங்கள் கஷ்டத்தை பற்றி நீங்கள் சொல்லும் பொழுது அந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் போனதுக்கப்புறம் 2-3 பேருக்கிட்ட சொல்லி சிரிக்கத்தான் செய்வாங்க. குரு சொல்கிற 8வது விஷயத்தை பற்றி பார்க்கலாம்.
குரு சொல்கிறாரு, ஒருத்தவங்க உங்களை நம்பி ஒரு கஷ்டத்தை சொன்னாங்கன்னா அதை அமைதியாக கேட்டுக்கங்க. வேறு யாருக்கிட்டேயும் வெளியில் சொல்லாதீங்க. அவங்க உங்கள்கிட்ட அந்த கஷ்டத்தை பற்றி சொல்லும் பொழுது அந்த கஷ்டம் குறையிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. குரு சொல்கிற 9வது விஷயத்தை பற்றி பார்க்கலாம். கெட்டவர்கள் நிற்கிற இடத்துல நம்ம நிற்காம நவந்து வர்றது தான் நம்மளுக்கு நல்லது. அந்த நேரத்தில் போய் அவங்களுக்கு புத்திமதி சொல்லிக்கிட்டு இருந்தால் அதை கேட்குற மனநிலைமையில் அவங்க இருக்க மாட்டாங்க. அதனால் அந்த இடத்த விட்டு அமைதியாக வர்றது தான் நம்மளுக்கு நல்லது, நம்மளோட அமைதிக்கு நல்லது. இதனால் சில தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்த்தரலாம். குரு சொல்கிற 10வது விஷயத்தை பற்றி பார்ப்போம். இது ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இது ரொம்ப தேவையான விஷயமும் கூட. நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இனிமேலுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க போகிறோம், நம்மளோட கனவுகள், நம்மளோட லட்சியங்களை யாருக்கிட்டையும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறது நல்லது. சில உறவுகள் நல்லா இருக்குன்னு நினப்பாங்க, ஆனால் அவங்களோட நல்லா இருக்கணும்னு எந்த உறவுகளும் நினைக்க மாட்டாங்க. சில உறவுகள் நம்ம நல்லா இருக்கிறத நினச்சி கெடுக்கிறதுக்கு கூட முயற்சி பண்ணலாம். அதனால் நம்மளோட எதிர்காலம் குறித்து யாருக்கிட்டையும் பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு குரு சொல்கிறாரு. இந்த 10 விஷயங்களில் உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சில விஷயங்களை இனிமேலுக்கு வரும் வீடியோக்களில் போடலான்னு நினைக்கிறேன். இதை பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.